பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேர்ல் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் SA20 மேட்ச் 27ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 2 February ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது போலாண்ட் பார்க் பார்ல. அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 39 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்சஸில் ஸ்லோவிஷ் ட்ராக்காக தான் பிஹேவ் ஆயிருக்கு. குறிப்பாக செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லை. ஹையஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் 190+ அடிச்சிருக்காங்க. மற்ற போட்டிகள்லாம் 160 அந்த ரேஞ்சில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 160 அந்த ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு ஆவரேஜான பேட்டிங் நிலைப்பு வச்சிருக்கிற டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு ரீச் ஆகிறது கூட டிஃபிகல்ட்டாக தான் வந்து இருக்கும். இன்கேஸ் 160க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது செகண்டாக பேட் பண்ணும் போது இந்த கிரவுண்டில் இந்த ரிக்வயர்ட் ரன் ரேட்டில் இந்த பிச் கண்டிஷனுக்கு சேஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தான் வந்து இருக்கும். அன்லெஸ் உங்கள் டீம் உங்களுடைய பேட்டிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணலாம். அதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸும் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே அதிகமாக இருந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 டீம்மே ஈச் 1 கேம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் மோதின ஒரு மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா பேர்ல் ராயல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். போலாண்ட் பார்க் பொறுத்த வரைக்கும் பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷனில் ஒரு சைடும், அதுக்கப்புறம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் சிறுசாக இருக்குது. மற்ற எல்லா ரீஜனுமே 70 மீட்டருக்கு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி அந்த பிச் கண்டிஷனும் பேட்டர்ஸுக்கு சூட்டபிளாக இல்லை. அதுவும் போக கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறது பேட்டர்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜாக வந்திருக்கு. இந்த மாதிரியான கிரவுண்டில் 4s and 6s எய்ம் பண்ணுறதை விட்டுட்டு கேப்பை பார்த்து 1s and 2s அடித்தாங்க அப்படிங்கும் போது நல்ல டீசெண்டான டோட்டலை பதிவு செய்யலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு இது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது. ஆல்ரெடி செகண்டாக பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது. அதுவும் போக கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறது அவங்களுக்கு இன்னுமே அட்வான்டேஜாக வந்திருக்கு. அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 9 T20 மேட்சஸில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 5 மேட்சஸ்லையும், செகண்டாக பேட் பண்ணவங்க 4 மேட்சஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 139ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 121ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. மெயினாக செகண்ட் இன்னிங்ஸில் சுமாராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் 157 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 157 ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 20 தான் இருக்குது. இதுவரை பார்த்த சவுத் ஆஃப்ரிக்கன் வென்யூஸில் இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸோட ஆவரேஜ் ரொம்ப லோவாக இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022லேருந்து இங்கே நடந்த 9 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 196 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட் 8.1 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 137 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவரை பார்த்த சவுத் ஆஃப்ரிக்கன் வென்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் கிட்டத்தட்ட நிறையா ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.5 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு. அதுவும் போக எக்கனாமி ரேட்டும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஓவருக்கு 6 ரன்ஸ் வீதம் தான் கன்சீட் பண்ணுறாங்க. அதனால் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்ததா இன்னும் இன்டெப்தா ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக ஸ்பின்னர்ஸில் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை விட ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் மெயினாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியிலையும் 2 டீம்லையுமே ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் செகண்டாக பவுல் பண்ணும்போது அவங்களை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக இங்கேயும் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தேர்ட் பிளேஸில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 160+ டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் எவ்வளோ ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். 160க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த டீமோட ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததா போலாண்ட் பார்க் பார்ல் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 9க்கு ரீச் ஆகுது. பட் இதுவரை நம்ம பார்த்த சவுத் ஆஃப்ரிக்கன் வென்யூஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்டில் ரொம்ப சுமாராக இருக்குது. விக்கெட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த நியூ பால் ஓவர்ஸில் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 2 இன்னிங்ஸ்லையுமே. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. மெயினாக மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் செகண்டாக பேட் பண்ணுற டீம் ஒரு 160 170க்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அதிகம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் இங்கே கம்மியாக இருக்குது. மற்றபடி பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் அதே போல் டெத் ஓவர்ஸ்லையும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 2 கேஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 150 to 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் குவாலிட்டியான பேட்டிங் லைனப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 170க்கு மேலே அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை ஈஸியாக அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுவும் அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான பவுலிங் குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் குவாலிட்டியாக இருந்தாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரியான கிரவுண்டில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 170க்கு மேலே அடிப்பாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். அப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த டீமோட ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பேட் ஃபர்ஸ்ட் ஆர் சேசிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருந்திருக்கு. பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஃபேஸுமே இல்லை. எல்லா ஃபேஸ்லையுமே ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருந்திருக்காங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் அதே போல் செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் பவுலர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். பேர்ல் ராயல்ஸ் இந்த சீசனில் இதுவரை 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. 22 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது.
ஆல்ரெடி இவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 இடத்த ரீச் பண்றதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. ரிமைனிங் 2 மேட்சுமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கூட தான் இருக்கு. அவங்க வந்து 24 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வரக்கூடிய 2 மேட்சுமே வின் பண்ணா மட்டுமே அவங்க செகண்ட் பிளேஸை ரீச் பண்ண முடியும். ஏன்னா நெட் ரன் ரேட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு பாசிட்டிவ்ல இருக்கு, 1.207 இருக்கு. அதனால வரக்கூடிய 2 மேட்சுமே பேர்ல் ராயல்ஸ் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணணும். அப்பதான் செகண்ட் பிளேஸை ரீச் பண்ண முடியும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர்ல் ராயல்ஸ் டீமோட பேட்டிங் யூனிட் அண்ட் பவுலிங் யூனிட் ரெண்டுத்துக்கிட்ட இருந்தும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுவும் மெயினாக பேட்டிங் யூனிட் கிட்ட இருந்து அதிகமாக வந்திருக்கு. இந்த டீமோட பேட்டர்ஸில் பட்லர், பியூரன், அதுக்கப்புறம் சில மேட்சஸில் டேவிட் மில்லரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் பார்த்தோம்னா லுங்கி இங்கிடி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவரை ஒரு ப்ளே பண்ண 8 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜெசன் ராய், ஜாஸ் பட்லர், விஹன் லுபே. மிடில் ஆர்டரில் டேவிட் மில்லர், மிச்சல் வேன் பியூரன், ஆண்ட்லிக் ஃபிலிக்வாயோ, ஃபேபியன் ஆலன். லோவர் ஆர்டரில் ஜான் ஃபார்டின், லுங்கி இங்கிடி, ஓபட் மெக்காய் அண்ட் டப்ராய் ஜம்சி. அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜாஸ் பட்லர், அவருடைய ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற 2 பேருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜாஸ் பட்லர் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. ஜெசன் ராய் 2 மேட்ச்லையும், விஹான் லூபே ஒரு மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருமே ஒரு மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காங்க. பேர்ல் ராயல்ஸ் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 மேட்ச்சில் கொடுக்கல. ஏன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் மெயினாக லாஸ்ட் மேட்ச்சில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 125 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. மிடில் ஆர்டரில் டேவிட் மில்லர், மிச்சல் வேன் பியூரன் அண்டு ஆண்ட்லிக் ஃபிலிக்வாயோ இந்த 3 பேருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஃபேபியன் ஆலன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டேவிட் மில்லர் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. பட் மிச்சல் பியூரன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. லோவர் ஆர்டரில் இந்த 4 பேருமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிஜான் ஃபார்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் டப்ராய் ஜம்சி லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் இங்கே ஓவராலாக பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால செகண்டாக பேர்ல் ராயல்ஸ் டீம் பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இதில் டிஃப்ரென்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் வேறு இல்லை அப்படிங்கும் போது மட்டும் இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை விட ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெசன் ராய் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு எதிராக அதிகபட்சமாக 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா அவர் பிளே பண்ண 9 இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸில் 50 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்சுக்கு 40 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. லூபே பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே இவருக்கு சுமாராக தான் இருக்கு. டேவிட் மில்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. ரிமைனிங் பேட்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுங்கி இங்கிடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. ஓபர்ட் மெக்காய் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் அவருக்கு நல்லா இருக்கு. 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபிலிக்வாயோ இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷம்சி ஆகட்டும், அதே போல பிரிஜான் ஃபார்டின் இந்த 2 பேருக்குமே வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஷம்சி 18 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸும், பிரிஜான் ஃபார்டின் பார்த்தீங்கன்னா 19 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பிரிஜான் ஃபார்டின் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பிச் ரிப்போர்ட்ல பார்த்துருப்போம். அது போக இன்டெப்த் ஸ்டாட்ஸ்ல, அதாவது வென்யூ ஸ்டாட்ஸ்ல செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பிளேயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஷம்சி ஆகட்டும், பிரிஜான் ஃபார்டின் 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில்.
அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பேர்ல் ராயல்ஸ் டீம் குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு 170+ அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த டீமில் நீங்கள் ஜம்ஸி அண்டு பிரிஜான் ஃபார்டின் 2 பேர்த்தையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஜம்ஸி விட நீங்கள் ஃபார்டினை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு ஹியூஜ் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கிரவுண்டில் அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸில் யார் வேணாலும் விக்கெட் எடுக்கலாம். அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்பின்னர்ஸை 2 பேர்த்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த சீசனில் இதுவரை 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 5 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச்சில் டிஃபீட் ஆயிருக்காங்க, ஒரு மேட்ச் ரெயினால் கேன்சல் ஆயிருச்சு. பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 24 பாயிண்ட்ஸோட. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ரிமைனிங் 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சா போதும், இவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 இடத்த தக்க வச்சுக்கலாம். இந்த 2 மேட்சுமே பேர்ல் ராயல்ஸ் டீம் கூட தான் இருக்குது. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜார்டன் ஹெர்மன், டேவிட் மாலன், டாம் அபெல். மிடில் ஆர்டரில் எடன் மார்க்ரம், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், பேட்ரிக் க்ரூகர், மார்க்கோ யான்சன். லோவர் ஆர்டரில் லியாம் டாசன், பியர்ஸ் ஸ்வனி போல், சைமன் ஹார்மர் அண்ட் டேனியல் வாரல். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒட்டானில் பிராட்மேன் அவர் வந்து இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டேவிட் மாலன் அவருடைய ஃபார்ம் சுமாராக தான் இருக்குது. டாம் அபெல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. ஜார்டன் ஹெர்மன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டரில் உங்களுக்கு எடன் மார்க்ரம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இவர் ரீசெண்டாக நடந்த ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. இதில் மார்க்கோ யான்சன் ஆகட்டும், அதே போல் ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு எதிராக. லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா அந்த 4 பேருமே நல்ல ஃபார்மில் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது டேனியல் வாரல். கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டேனியல் வாரல். அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜார்டன் ஹெர்மன் வென்யூ ரெக்கார்ட். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. டேவிட் மாலன் இவர் பார்த்தோம்னா பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண 2 மேட்ச்லையும் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டாம் அபெல் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 2 மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு அதிகபட்சமாக 40 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. எடன் மார்க்ரம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு எதிராக அதிகபட்சமாக 46 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 48 ரன்ஸும் பெஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா நிறையா பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டேனியல் வாரல் பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.5 இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் மார்க்கோ யான்சன் இவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு பவுல் பண்ண 5 இன்னிங்ஸ்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல பெஸ்டா இவரும் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா சைமன் ஹார்மர் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒட்டனில் பேட்மேன் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு இவர் பவுல் பண்ண 4 இன்னிங்ஸ்ல டோட்டலா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த போட்டியில இவர் பிளே பண்றாரு அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட் பிக்கா இருப்பாரு பேட்மேன். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார்ம் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த டேக் பார்த்தோம்னா இந்த போலாண்ட் பார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவிஷ் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்திருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் டோட்டலாக 75 ரேட் பண்ணியிருக்கேன். இந்த மேட்சுக்கு பிச் கண்டிஷனுக்கு 12 தான் ரேட் பண்ணியிருக்கேன். பிளேயர் யூசேஜில் 2 டீமுக்குமே 15 ரேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெட்டராக இருக்குது. 18 நான் ரேட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக 2 டீமோட ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இந்த போட்டியில் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருப்பாங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸை உங்கள் டீமில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு 15 ரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஆப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. என்னதான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும்
டீம் ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறையா அன்எக்ஸ்பெக்டட் மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 4 லீக்லையுமே ஜாயின் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியல் ஸ்கோப் நிறைய பேர் இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் 2 டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க. பட் இந்த டீம், அதாவது பால் ராயல்ஸ் டீமை விட சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுவும் ஒட்டனில் பேட்மேன் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது இன்னும் அந்த டீம் ஸ்ட்ராங் ஆயிரும் பவுலிங் யூனிட்டில். மேட்ச் அவுட்கம்ஸ் பார்த்தோம்னா பயஸ்டாக இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச்சுக்கு நம்ம டீம் பிக் பண்ணும்போது அதிகமாக பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது விட செகண்டாக பேட் பண்ணும்போது தான் ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 50 இருக்குது. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நியூ பால் பவுலர்ஸில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு. இதை வச்சு நாம் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. பட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்லையும் அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. இவங்க 56%, இவங்க 44% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 59% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டர்ஸில் அந்த அளவுக்கு இந்த ஸ்லோ கண்டிஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதிகமாக நீங்கள் பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் அண்ட் ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ். இதில் ஜாஸ் பட்லர் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். பட் இந்த பிச் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பேட்டர்ஸுக்கு சாதகமாக இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சீக்கிரமாகவே ஆல் அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது செகண்டாக பேட் பண்ணுற டீமோட டாப் 3 பேட்டர்ஸே அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனா வேணால் ஜாஸ் பட்லர் வந்து ஒரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷனாக இருப்பார். மற்றபடி பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை கேப்டனாக இந்த மேட்ச்சில் ப்ரிஃபர் பண்ணுறது தான் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். பேட்டர்ஸில் டேவிட் மில்லர், டேவிட் மாலன், டாம் அபெல் அண்ட் மிச்சல் வேன் பியூரன். டாம் அபெல் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இருந்தாலும் அவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதே போல் தான் பியூரனும். இவர் லாஸ்ட் 5 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பிளேயர். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், பேட்ரிக் க்ரூகர் அண்ட் மார்க்கோ யான்சன். இதில் எடன் மார்க்ரம் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. மார்க்கோ யான்சனை 44% கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். பவுலர்ஸில் லுங்கி இங்கிடி அண்டு டேனியல் வாரல். இதில் டேனியல் வாரல் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் போக இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அந்தளவுக்கு பிளேயர்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கல, டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது கேப்டன்சி ஆப்ஷனில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய ஆப்போனண்ட்டை பீட் பண்ண முடியும் ஸ்மால் லீக்கில். அதுக்கு பெஸ்ட்டான கேப்டன்சி ஆப்ஷனாக டேனியல் வாரல் இருப்பார். இது போக அதர் பெஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஒட்டனில் பேட்மேன். இவர் இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறாரு. அதுவும் மெயினாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் டீமில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாகவும் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். இதுக்கு அடுத்தபடியாக ஆண்ட்லிக் ஃபிலிக் வாயோ, பிரிஜான் ஃபார்டின் அண்டு டப்ரை ஜம்சி இந்த 4 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இவங்கள டாஸ் பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இது போக லியாம் டாவ்சனும் இருக்கார், ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். டாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். அடுத்ததாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த டீமுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது. 2 டீமோட குவாலிட்டியை செக் பண்ணோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் லீட் பண்ணுறாங்க. அதுவும் பேட்மேன் அவர் வந்து டீமுக்குள்ளே வந்தார் அப்படிங்கும்போது இன்னும் அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் ஆயிரும். ஒருவேளை பேர்ல் ராயல்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் வின் பண்ணணும் அப்படின்னா டாஸ் ஃபேக்டர் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அது போக அந்த டீமோட பேட்டர்ஸ் ஆகட்டும்,
அவங்க டீமோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பிரிஜான் ஸ்பாட்டின் ஆகட்டும், அதே போல் டப் ரைசம்ஸையும். பட் ஓவராலாக பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டார்ட்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்டார்ட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.